வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. 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 தினமும் வரும்போதே தட்டோட வந்திருக்கேன். கனவா? நாத் மகாராஜ் கி ஜெய். என்னம்மா கனவு? காலங்கத்தான் கனவோட வர. இன்னைக்கு பிள்ளைங்க கையால சேவை வாங்கணும்னு அவருக்கு ஒரு ஆசை இருந்திருக்கு. ஓம் சாய்ராம். சகலம் சாய்பாபா நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். நாங்கள் பழனி போயிட்டு வந்தோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை பழனி வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க. என்னெல்லாம் பண்ணோம், அங்கே போய் எப்படி வேண்டுதல் நிறைவேற்றணும்னு சில யூஸ்ஃபுல்லான தகவல்களோட இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. நிறைய பயனுள்ள தகவல்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ தெரியாதவங்களுக்கு நம்ம சேனலை இப்போ ரெக்கமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வணக்கம். இது சகலமும் சாய்பாபா. ஆல்ரெடி சொன்ன மாதிரி பழனிக்கு போகிறதுக்கு அப்படின்னு நாங்கள் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். பிளான் பண்ணபடி நாங்கள் வீட்டில் நானும் இன்னொரு ஃப்ரெண்டும் ரெடி ஆகிட்டோம். அண்ட் காலையில் வியாழக்கிழமை அன்னைக்கு. ஸோ காலையில் எப்பயும் போல் சங்கு சக்கரம் கோலம் போடுவேன் இல்லையா, அதை போட்டுட்ருந்தேன். போட்டுட்ருக்க சமயத்துலேயே வண்டி வந்தாச்சு. பொண்ணுங்களாம் வந்துட்டாங்க. ஸோ எல்லாருமே ஒரு வீட்டில் கேதர் ஆகிட்டோம். அங்கேருந்து வண்டி கிளம்பி பூஜை போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க. காலையில் 5:30 மணி போல். ஓ ஐயோ, சாமி மாலை போட்டிருக்குது. குட் மார்னிங். தினமும் வரும்போதே தட்டோட வந்திருக்கேன். கனவா? இருமா, நான் கோலத்தை வீடியோ எடுத்து. என்ன கொடுமை சரவணா இது? என்னம்மா கனவு? காலங்கத்தானே கனவோட வர. ஓ ஒவ்வொரு போங்க. பாத்துமா ஐனியும் மஞ்சள். ஒவ்வொரு கனவுக்கும் இனி ஒரு பெயர் வைக்கணும். என்ன ப்ராஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி. ஆமா, இன்னைக்கு தான் வர்றியா? உள்ள லைட் போட்டு விடுறாரு. ஆக்சுவலாக இவங்க வரும்போதே கையில் ஒரு தட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க பாருங்கள். அது என்ன அப்படின்னா, இவங்களுக்கு ஒரு கனவு வந்திருக்கு. அந்த கனவில் எனக்கு பிஸ்தா கலரில் வளையலும் அண்ட் ஆரஞ்சு கலரில் ரெயின் ட்ராப்ஸ் வளையலும் கொடுக்கணுங்கிற மாதிரி ஒரு கனவு வந்திருக்கு இந்த பொண்ணுக்கு. ஸோ அந்த கனவை நிஜமாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, கரெக்டாக பழனிக்கு கிளம்புற அந்த நாள்லேயே அதை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. எனக்கு அதை கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் நாங்கள் பழனிக்கு கிளம்புனோம். ஸோ இப்போ மக்களே, இதில் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கனவோடு நிற்கலைங்க. நாங்கள் பழனிக்கு கிளம்புனதே ஒரு செம்ம மிராக்கல் தான். இப்போ எப்படி நாங்கள் பழனிக்கு போனோம், பழனிக்கு போகிறது எப்படி ஃபிக்ஸ் ஆச்சு, இந்த ஃபிக்ஸ் ஆன சமயத்தில் எத்தனை கனவு வந்துச்சு எல்லாருக்கும். அதாவது எங்கள் டீமில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு கனவுங்க. முருகன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கனவு கொடுத்து அந்த கனவை நாங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணிவிட்டு அதை லீடாக வச்சு தான் இந்த பழனி ட்ரிப்பைவே நாங்கள் அரேஞ்ச் பண்ணோம். எவ்வளோ லீலைகளை முருகன் இதில் பண்ணார் அப்படின்னு எக்கச்சக்க மிராக்கல் வீடியோவை நான் இந்த விளாக் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூ கட்டி கொண்டு வந்திருந்தாங்க. நம்ம வீட்டுக்கு வர்றவங்க எல்லாருமே கண்டிப்பாக பாபாவுக்கு பூவோ மாலையோ கொண்டு வராமல் இருக்கவே மாட்டாங்க. ஸோ அதை தான் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக என்னென்னா, அன்றைக்கி வியாழக்கிழமை நான் எப்போவுமே பாபாவுக்கு சந்தன மாலை பூவெல்லாம் போடுவேன் இல்லையா. ஸோ இன்றைக்கி என்னால் முடியாது, நான் நேரத்துலேயே கிளம்பணும், ஸோ டைம் இல்லை, ஸ்கிப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவர் விடலையே. இன்னைக்கு பிள்ளைங்க கையால் சேவை வாங்கணும்னு அவருக்கு ஒரு ஆசை இருந்திருக்கு. பாபா சந்தோஷமா? ஓ, அந்த மஞ்சள் கலர் பூ வாங்காம விடுறதில்ல. சந்தோஷமா பாபா? நீ எப்படி போடாம போவ? இன்னைக்கு வியாழக்கிழமை முடியாது பாப்பா, நான் பழனி போறேன், இதெல்லாம் எனக்கு டைம் இல்லை. அது எப்படி டைம் இல்லாம போகும்? எப்படி பண்றாங்க பாரு என் பக்தைங்க வராங்கன்னு. அவருக்கு சேவை செய்யாம கிளம்பவே முடியாது. அது என்னதுமா? தலைவர் ஆனாலும் ரொம்ப குசும்புக்காரர். நான் முடியாது அப்படின்னு சொன்னபோது சரி சரி போ அப்படின்னு குசும்பாக சிரித்தார். அப்புறமா பார்த்தா இந்த பொண்ணுங்க கையால் எல்லா சேவையும் செஞ்சு வாங்கிட்டார். ஸோ அவர் தெரியும்ல அவருக்கு யார் நமக்கு செய்வான்னு. அண்ட் இதுதான் அவங்க நான் சொன்னேன் இல்லையா, வளையல் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு, கனவு வந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த கனவை நிஜமாக்கிறதுக்காக அந்த வளையலை கொண்டு தாம்பூலத்தோடு எனக்கு கொடுத்தாங்க. அந்த வியாழக்கிழமை நாளே ரொம்ப நல்லா இருந்தது. துவக்கமே ஒரு தாம்பூலத்தோடு துவங்குச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பட் எதுக்காக இதை வாங்கி கொடுக்க சொன்னார் அப்படின்னு எனக்கு தெரியலை. சந்தோஷமாக நான் வாங்கிட்டு கிளம்பிட்டோம்.
பாபாவை கும்பிட்டு முருகனை கும்பிட்டு வீட்டிலேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. வண்டி வந்து நாங்கள் ஒரு வாடகைக்கு ஒரு வண்டி பிடிச்சிட்டோம். ஏன்னா சுமார் ஒரு 10 பேர் நாங்கள் வந்து கிளம்புனோம். வீட்டிலேருந்து ஒரு 5 பேர் தான். அண்ட் அதாவது இந்த கோயம்புத்தூர் சைட்லேருந்து 5 பேர், மித்த 5 பேர் வந்து திருச்சி சைட்லேருந்து வர்றவங்க. போகலாம். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, பழனி ஆண்டவருக்கு. ஸோ வீட்டில் பாபாவை கும்பிட்டு நேராக நாங்கள் போனது நான் வாரம் போகிற பழனி ஆண்டவர் கோயிலுக்கு தான். முருகா வா முருகா. ஆமாம் பழனி ஆண்டவர் தான். பக்கம் தான் இங்கே இருக்குல்ல, இந்த கட்டில் போனால் நம்ம வீடு. அங்கேருந்து ஸ்ட்ரைட்டு 1 நிமிஷம். பழனிக்கு போகிறோம். பக்கத்துலேயே இருக்கிற பழனி ஆண்டவர்கிட்ட உத்தரவு வாங்காமல் எப்படி போகிறது? நான் வாரம் இவரை வந்து பார்க்கறதுனாலையோ என்னவோ ஒரு 10 நாள் முன்னாடி தான் நான் சொன்னேன், என்னை எப்போ பழனிக்கு கூப்பிட போகிற முருகா அப்படின்னு. நான் சொன்ன 4 நாளில் இந்த ட்ரிப் அவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாருங்க. ஸோ எல்லாருக்குமே இந்த கோயிலை வந்து வீடியோலேயே பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிறனாலையும் நேரில் வந்து ஒரு தடவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. நல்ல வேலை அவங்க ஞாபகப்படுத்தினாங்க, இல்லைன்னா நேராக போயிருப்போம். வந்து முருகரை வந்து தரிசித்து பழனிக்கு கிளம்புறோம். ட்ரிப் நல்லா இருக்கணும், நல்லா ஸ்மூத்தாக பண்ணி கொடு, எல்லாமே உன் ஆசீர்வாதத்தோடு நல்லா நடக்கணும், எந்த இடைஞ்சலும் தடங்களும் இல்லாமல் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டோம். வேண்டுன அடுத்த செகண்ட் முருகர் மேலேருந்து பூ கீழே விழுந்துச்சு. சந்தோஷமாக தரிசனம் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. வண்டி எடுத்தோம், நேராக பழனி தான். இடையில ஒரு டீ பிரேக், அவ்வளோதான். அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க. சூப்பர் ஸ்மூத்தாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் பிளான் பண்ணதை விட கச்சிதமாக முருகர் பிளான் பண்ணி வச்சுருந்தாரு. எந்த இடத்துலையும் ஒரு இடையூறு இல்லை, ஒரு இடைஞ்சல்கள் இல்லை, எதுவுமே இல்லை. சந்தோஷமாக நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். எல்லாருக்கும் சில வேண்டுதல்கள் இருந்தது. ஸோ என் கூட வந்த பொண்ணு பின்னாடி உட்காந்துருக்கு பாருங்கள், ராகவி. அவங்க வந்து 48 நாள் விரதம் இருந்தாங்க. முருகர் சொல்லி தான் 48 நாள் விரதம் இருந்தாங்க. அண்டு விரதம் இருந்து கடைசி நாள் பழனிக்கு வரணும் அப்படின்னு முருகர் சொல்லியிருந்தார். அதை தொட்டு தான் இந்த ட்ரிப் எங்களுக்கு பிளான் ஆச்சு. ஆக்சுவலி பழனிக்கு போறோம். தலைவர் முருகனை தரிசிக்கிறதுக்காக. ஷீரடி போறதுக்கு முன்னாடி முருகனை போய் நாங்க வந்து எல்லாரும் எங்க கூட வாங்க. இந்த அரோகரா கோஷமே நல்லா போட மாட்டேங்கிறாங்க, நல்லா சத்தமா போடணும். அரோகரா அரோகரா அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, மருதமலையானுக்கு அரோகரா, மருதாச்சலமூர்த்திக்கு அரோகரா, ஜெயந்திநாதனுக்கு அரோகரா, செந்திலாண்டவனுக்கு அரோகரா, திருத்தணிகை முருகனுக்கு அரோகரா, மருதாச்சலமூர்த்திக்கு அரோகரா, திருச்செந்தூர் ஆண்டவனுக்கு அரோகரா. ஆக்சுவலாக நாங்கள் கிளம்பும் போதே ஒரு செம வைபாக தான் இருந்தது. ஏன்னா எல்லாருமே ஒரே மாதிரியான மைண்ட் செட்டோடு இருந்தோம். அதாவது யதார்த்தமாக இருக்கிற கேரக்டர்ஸ் கூட எனக்கு வந்து சீக்கிரம் சிங்க் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். யாரையும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. இவங்க இப்படி தானா, இவங்க ஒருவேளை இவங்க இப்படியா இருப்பாங்களோ அப்படின்னு நம்ம விடுற சாதாரண சின்ன வார்த்தைகளையெல்லாம் பிடிச்சி ஜட்ஜ் பண்ணாத பீப்புள்ஸ் கூட நான் வந்து கொஞ்சம் நல்லாவே பழகுவேன். இந்த மாதிரி பீப்புள்ஸ் கூட இருக்கும்போது தான் நமக்கு வந்து வைபும் ஒரு மாதிரி பாசிட்டிவ் வைபாக இருக்கும். நான் வந்து அப்படி தான் எப்பயுமே ஃபீல் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப ஜாலியான ஒரு ட்ரிப்பாக இருந்தது. போகிற வழியில் எல்லாம் நாங்கள் வந்து முருகரை பற்றி தான் பேசிக்கிட்டு போனோம். கனகப்பட்டி ஐயாவை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். அண்ட் அவங்களுக்குன்னு பர்சனலாக நிறைய கனவு வந்தது. அந்த கனவை பற்றியெல்லாம் நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டே நேராக பழனி வந்து ரீச் ஆயாச்சு. நான் வந்து பழனிக்கு வந்து கிட்டத்தட்ட 3-4 வருஷம் ஆச்சு. போன வாட்டியே ஒரு வீடியோ கொடுத்தேன் இல்லையா, எனக்கு பழனி வந்து நான் ஒரு தப்பு பண்ணேன், அதுக்கு வந்து அவர் எப்படி தண்டிச்சார் அப்படின்னு. தண்டனைன்னு சொல்ல முடியாது, பாடம் புகட்டினார். ஸோ நாங்கள் வர்றதுக்குள்ளேயே திருச்சியிலேருந்து வந்த குரூப் தான் இவங்க எல்லோரும் ஆவினன்குடிக்கிட்ட வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க வரவும் நாங்கள் வரவும் கரெக்டாக இருந்தது. ஸோ டோட்டலி மொத்தமாக 10 பேர். என் ஹஸ்பண்ட் வந்து நேராக மதுரையிலேருந்து பழனிக்கு வந்துட்டார். ஸோ ஒட்டு மொத்தமாக நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. ஆவினன்குடிக்கிட்ட தான் நின்று இந்த வீடியோ எடுத்துட்டு திரு ஆவினன்குடிக்குள்ளே போய் கும்பிட்டு தரிசனமெல்லாம் பண்ணிவிட்டு வேண்டுதல் நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக பால் குடமெல்லாம் வீட்டிலேருந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். நான் வந்து பால் குடம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இங்கே வந்து பால் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு.
அண்டு மற்றவங்க இன்னும் 2 பேர் வந்து காவடி எடுக்கிறதா வேண்டியிருந்தாங்க. என் கூட வந்து எல்லாருமே பால் குடம் தான் எடுத்தோம். நான் எதுக்காக பால் குடம் எடுத்தேன் அப்படின்னா, நான் வந்து சாய் நிவாஸ் கட்டும்போது வேண்டியிருந்தேன். போன வருஷம் சஷ்டி அப்போ வேண்டியிருந்தேன். ரொம்ப லேட் ஆகுது முருகா, என்னால் இந்த இழுப்பறி தாங்கவே முடியலை, எனக்கு தயவு செய்து சீக்கிரமாக இந்த வேலையை வீட்டு வேலையை முடிச்சு கொடு, நான் வந்து பழனிக்கு பால் குடம் எடுக்கிறேன், பழனிக்கு வந்து அடிவாரத்துலேருந்து பால் குடம் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு நான் வேண்டியிருந்தேன். அந்த மாதிரி இந்த வேண்டுதலை நிறைவேற்றுற விதமாக இந்த டீமில் இருக்கிற ஒவ்வொரு பொண்ணுங்களுக்கும் ஒரு வேண்டுதல் இருந்தது. அண்ட் ஒரு சில வேண்டுதல்களுக்கு நீ என்ன பண்ணணும் அப்படிங்கிறத முருகர் கனவு மூலியமாகவே உணர்த்துறாரு. அப்படி உணர்த்தி ஒவ்வொருத்தரும் நாங்கள் எல்லோரும் அதை ஷேர் பண்ண ஆரம்பித்தோம். ஷேர் பண்ணி ஃபைனலி இந்த ராகவிங்கிற அந்த பொண்ணுடைய 48வது நாள் விரதம் முடிஞ்சு அடுத்த நாள் நாங்கள் வந்து பழனிக்கு ட்ரிப் போட்டாச்சு, கிளம்பி வந்தாச்சு. ஸோ மெயினாக வந்தது எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த 48 நாள் விரதம் முடிஞ்சு பழனிக்கு வர்றதா வேண்டிக்கிட்டுச்சு பார்த்திங்களா, அந்த பொண்ணுடைய விரதத்தை முடிச்சு வைக்கிறதுக்காக ஒரு ட்ரிப்பை ஃபிக்ஸ் பண்ணுறாரு முருகர். அந்த ட்ரிப்பில் எல்லாருக்கும் ஒரு சில வேண்டுதல் இருக்கும் இல்லையா, அப்படி எல்லாத்தையுமே அவர் சூஸ் பண்ணி வர வச்சுட்டாரு. ஸோ எனக்கு ஒரு வேண்டுதல், அப்படி எல்லோரும் ஒரு வேண்டுதல் வச்சுருந்தாங்க, அது எல்லாத்தையும் ஒரே ட்ரிப்பில் பண்ணிட்டாரு முருகர். ஸோ இப்போ வந்து பால் குடம் வேணும் அப்படின்னா வீட்டிலேருந்து குடம் எடுத்துகிட்டு வந்து இங்கே பால் கொடுத்துக்கலாம், பால் வாங்கிக்கலாம். இல்லை அப்படின்னா அங்கேயும் குடத்தோடவும் பால் தராங்க. ஸோ அங்கே போய் பூக்காரக்காட்ட குடத்தையெல்லாம் கொடுத்து பால் நெப்பி வைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆவினன்குடிக்குள்ளே வந்து பிள்ளையாரையெல்லாம் கும்பிட்டு தரிசனம் பண்ணிட்டு வர்றதுக்குள்ளே வெளியில் அந்த பூக்காரமாக காவடி அண்டு பால் இது எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ காவடி பார்த்திங்கன்னா 2 காவடி கேட்டிருந்தோம். ஒரு பொண்ணு வந்து பூக்காவடி எடுக்கிறதா வேண்டியிருந்தது. காவடி எடுக்கிறதா வேண்டலை, முருகரே கனவுல வந்து நீ பூக்காவடி எடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இன்னொரு பொண்ணும் வந்து பால் காவடி எடுத்தாங்க. நாங்கள் வந்து பால் குடம் எடுக்கிறது அப்படின்னு. ஸோ பாருங்கள், பால் குடம் ரெடியாக இருக்குது. நான் என் வீட்டில் இருந்தே சில்வர் குடம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அண்ட் இங்கேயே பிளாஸ்டிக் குடத்தில் பால் தருவாங்க அப்படின்னு சொல்லி பாலோட தருவாங்கன்னு சொன்னாங்க. பட் எங்களோட லக்கு பாருங்கள், பால் குடம் எடுத்துகிட்டு வராதவங்க எல்லாருக்குமே சில்வர் குடமே கொடுத்துட்டாங்க இந்த அம்மா. ஸோ அது வந்து எனக்கு சில்வர் குடம் தான் எப்போயுமே பிடிக்கும். பிளாஸ்டிக்கில் கொண்டு போய் கொடுக்குறது ஒரு மாதிரி மரியாதையாக இருக்காதுல்ல, அப்படி நான் நினச்சிக்கிட்டே வந்தேன். பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே சில்வர் குடம் நம்பிக்கையோடு கொடுத்தாங்கன்னு வைங்களேன், திருப்பி கொண்டு வந்துடுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு கொடுக்குறேன் அப்படின்னு. இந்த மாதிரி நம்ம காவடி வாங்கினோம் அப்படின்னா பூக்காவடிங்கிறனால காவடியில் எப்பயுமே பூவை வந்து சுற்றிக்கணும். பூவை சுற்றி கீழே வந்து பூ கட்டிக்கிட்டாங்க, தொங்க விடுற மாதிரி பூ கட்டியாச்சு. காவடிக்கு வந்து ஒரு 200 300 அந்த மாதிரி அட்வான்ஸாக வாங்கிக்குவாங்க. மேலே கொண்டு போய் காவடியை வச்சு வாங்கிட்டு திருப்பி கொண்டு வந்து இந்த காவடியை ரிட்டர்ன் பண்ணிட்டோம்னா அவங்க வந்து 100 ரூபாயை ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. இந்த காவடிக்கான அமௌண்ட்டை மட்டும், வாடகை மாதிரி அமௌண்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு பேலன்ஸை நமக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. அரௌண்டு 100 இல்லைன்னா 200 ரூபா தான் வருது இந்த காவடிக்கு, சரிங்களா. அண்டு அங்கேயே வச்சுட்டு வரணும்னு சொல்கிறாங்க. காவடி வந்து கொண்டு போனால் மேலேயே வச்சுட்டு வந்துடணும், அப்படி வச்சுட்டு வந்தால் கர்மா கழியும், அங்கே முருகனே வாங்கிட்டாரு அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி வேணும்னா புது காவடி வேணும் அப்படின்னு சொன்னோம்னா 1100 ரூபா சொல்கிறாங்க புது காவடிக்கு. ஸோ அந்த மாதிரி புது காவடியை வாங்கிட்டோம்னா மேலேயே வச்சுட்டு வந்துடலாம். அண்டு நாங்கள் வந்து ஒரு இது மாதிரி தான் எடுத்தோம், அதாவது மேலே கொண்டுட்டு போய் திருப்பி கீழே கொண்டு வந்து இவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி தான் நாங்கள் வந்து வாங்கியிருந்தோம் காவடி. அண்டு பால் குடங்கிறனால இலையெல்லாம் வச்சு நல்லா நீட்டாக பேக் பண்ணி ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாங்க அந்த அம்மா. அண்ட் அதை சுற்றி நம்ம பூ கட்டணும்ல, அந்த வேலையெல்லாம் நாங்கள் பண்ணிவிட்டு சும்மா சூப்பராக அங்கேருந்து கையில் எடுத்துகிட்டு நல்லா முருகனை பிரார்த்தனை பண்ணிவிட்டு அடிவாரத்தில் தேங்காய் பழம் இது எல்லாத்தையும் உடைச்சிட்டு, அடிவாரத்தில் ஒரு பிள்ளையார் இருப்பார்ல, அங்கே போய் தேங்காய் பழத்தை எல்லாம் உடைச்சிட்டு நல்லா வேண்டிக்கிட்டு போகிற வழியில் நல்லபடியாக நாங்கள் போயிட்டு வரணும், எங்கள் கூட நீ தான் துணையாக வரணும், எங்கள் வேண்டுதலை எல்லாம் நிறைவேற்றிட்ட. ஆக்சுவலாக எனக்கு சாய் நிவாசை கட்டி முடித்ததும் அவர் கரெக்டாக இப்போ தான் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு நினைவுபடுத்தினார், பால் குடம் எடுக்கிறேன்னு சொன்னையே, எப்போ வர்ற பால் குடம் எடுத்துட்டு அப்படின்னு. நானும் போகலாம் எப்படி போகிறதுன்னு யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன். பட் இப்படி ஒரு ட்ரிப் அமைச்சு தருவார் அப்படின்னு நினைக்கல. ஸோ முருகர் வந்து என்ன சொன்னார், முருகர்கிட்ட நாங்கள் வேண்டிக்கிட்டோம், நீ தான் கூட துணையாக இருந்து நாங்கள் நல்லபடியாக எடுத்துகிட்டு படியேறி மேலே வரணும் முருகா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யானைப்படி மூலயமா நாங்கள் ஏறி மேலே போயாச்சு. நாங்கள் யாருமே சாப்பிடலை, விரதம் இருந்து மேலே போய் முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம்.
ஆனால் மேலே போனால் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லைங்க. கிட்டத்தட்ட 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ தர்ஷனுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியலையே அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டே முருகர்கிட்ட ஒன்று தான் சொன்னேன். போன வாட்டி வரும்போது ரொம்ப நேரம் லைனில் நிற்க வச்சுட்டேன் முருகா, இத்தனை வருஷம் கழிச்சு வர, இந்த தடவையாவது கொஞ்சம் சீக்கிரம் தரிசனம் கொடு, ஒரு 2 மணி நேரம் அப்படின்னா கூட ஓகே, இல்லை 1 மணி நேரத்தில் பார்க்க வச்சிரு அப்படின்னு சொன்னேங்க. ஆனால் நீங்கள் சொன்னால் நம்புவீங்களா, எங்களுக்கு தரிசனம் எப்படி கிடச்சிது தெரியுமா? மேலே போய் 100 ரூபா டிக்கெட்டை வாங்கிட்டு லைனில் நின்னோம். நிற்கவே இல்லைங்க. லைனில் போக ஆரம்பித்த நாங்கள் நேராக சன்னிதானத்தில் தாங்க போய் நின்னோம். எங்கேயுமே நாங்கள் நிற்கலைங்க. அதுதாங்க விஷயமே. டிக்கெட்டை வாங்கி அந்த உள்ளே போனது தான், உள்ளே போகிறோம், போய்கிட்டே இருக்கோம், எங்கேயுமே நிற்கலை. நேராக சன்னிதானத்தில் தான் போய் நின்னோம். எங்கேயுமே நிற்காமல் எங்களை வர வச்சார். அந்த அளவுக்கு முருகனே எப்படா நாங்கள் வருவோன்னு காத்துக்கிட்டு இருந்த மாதிரி இருந்தது எங்களுக்கு. 5 நிமிஷம் போல் எந்த தொந்தரவும் இல்லாமல், யாருமே எங்களை தொந்தரவு பண்ணல, எதுவுமே சொல்லலை. முருகர் முன்னாடி நின்று 5 நிமிஷம் போல், முழுசாக 5 நிமிஷம் நாங்கள் நின்று தரிசனம் பண்ணோம். எதுவுமே சொல்லலை. எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். இதெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஆக்சுவலாக புதன்கிழமை தான் போகலான்ட்டு இருந்தோம். ஆனால் புதன்கிழமை வேண்டாம், வியாழக்கிழமை போகலான்னு நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணதே. புதன்கிழமை கிருத்திகை, அன்றைக்கி நிறையா கூட்டம் இருக்கும், அதனால் வேண்டாம், நம்ம வந்து வியாழக்கிழமை போகலாம், கிருத்திகையோ சஷ்டியோ புதன்கிழமை, ஸோ வியாழக்கிழமை போகலாம் அப்படின்னு சொல்லி, வியாழக்கிழமை கூட்டம் இருக்காது அப்படின்னு நினச்சி போனோம். பட் போனதை விட நாங்கள் எதிர்பார்த்து போனது அட்லீஸ்ட் ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்தில் பார்க்கலாம் அப்படின்னு தான் நினச்சி போனோம். ஆனால் லைனில் எங்கேயுமே வெயிட் பண்ண வைக்காமல் உள்ளே போனதும் நேராக சன்னிதானத்தில் தான் நாங்கள் போய் நின்னோங்க. அதுதான் செம்மையாக இருந்தது. அவ்வளோ அழகாக இருந்தார் முருகர் ராஜ அலங்காரத்தில். அவ்வளோ வந்து அருமையான காட்சி. கண் குளிர 5 நிமிஷம் முழுசாக நின்று பார்த்தோம். பார்த்துட்டு வெளியில் வந்தால் கோயிலில் பிரசாதம் கொடுத்தாங்க. கும்பாபிஷேகம் பண்ணதுக்கப்புறம் கோயிலில் நிறைய மாற்றங்கள் இருக்குது. நிறையா இது வரைக்கும் பழனி கோயிலில் பிரசாதம் கொடுத்து பார்த்ததில்ல. அன்னதானம் உண்டு, ஆனால் பிரசாதம் தந்து பார்த்ததில்ல. பட் இப்போ நிறைய புது மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. நல்ல ஏற்பாடெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. வெளியில் வந்ததும் தக்காளி சாப்பாடும் கூட்டும் கொடுத்தாங்க. சாப்பிட்டு பஞ்சாமிர்தமும் வாங்கி சாப்பிட்டு கொஞ்ச நேரம் முருகர்கிட்ட பேசிட்டு கீழே இறங்கி வந்துட்டு நாங்கள் நேராக போனது கனகப்பட்டி ஐயாவை பார்க்க தான். இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோஸ் எல்லாம் அடிவாரத்தில் எடுத்தது தான். இப்போ செக்யூரிட்டியெல்லாம் ரொம்ப பலப்படுத்திட்டாங்க. ஃபோனெல்லாம் மேலே அலோட் பண்ணுறதில்ல, எல்லாத்தையும் கீழே கொடுத்துட்டு தான் போகணும், ஷிரடி மாதிரி. ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் கனகப்பட்டி ஐயாவுடைய விளாக் போடுறேன். நல்ல ஜாலியாக சந்தோஷமாக ரொம்ப மனநிறைவான ஒரு சூப்பரான பழனி விளாக் தான் இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க. எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பழனி போனீங்களா, எப்போ போனீங்க, இப்போ எப்போ போக போகிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், ஓம் சாய்.